வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் லவர்ஸ். ஒரு கப் கோதுமை மாவு இருந்தால் போதும், ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட்டை நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். வீட்டில் இருக்க சிம்பிளான பொருட்களை வச்சு இந்த ஸ்வீட்டை நம்ம செஞ்சிடலாம். ஜூஸியான, டேஸ்டியான, ஹெல்த்தியான இந்த ஸ்வீட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க இப்போ ப்ரிப்பரேஷனை பார்ப்போம். ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்குவோம். கூடவே எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே அளவு கப்பில் 1/4 கப் அளவு ரவை சேர்த்துக்குவோம். நம்ம டிஷ்ஷுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் வரதுன்றதுக்காக 1/4 ஸ்பூன் அளவு சோம்புத்தூள் சேர்த்துட்டு கூடவே 2-3 ஏலக்காயை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். இப்போ இதில் 1 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்குவோம். எந்த ஒரு ஸ்வீட்டு செஞ்சாலுமே நீங்கள் அதில் 1 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லா உங்களுக்கு தூக்கலாக காட்டும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுடுவோம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து கரைச்சிக்குவோம். பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்ல கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி ஸ்மூத் பேட்டராக கரைச்சிக்குவோம். மாவோட பதம் தோசை மாவு பதத்தில் வந்து இருக்கணும். தண்ணி எதுவுமே சேர்க்காம ஃபுல்லாமே வந்து பால்லையே நம்ம கரைச்சிக்குவோம். பால் அதிகமாகிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கரைச்சிக்குவோம். இப்போ ஒரு 30 நிமிஷத்துக்கு நம்ம ஊற வச்சுக்குவோம். மாவு ஊறுறதுக்குள்ளே நம்ம சுகர் சிரப்பை ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் 1 கப் அளவு சுகர் சேர்த்துக்குவோம். கூடவே அதே அளவு கப்பில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்து சுகர் நல்லா கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். சுகர் நல்லா மெல்ட் ஆகி கொதி வருவோம். 2-3 ட்ராப் வந்து எல்லோ ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இதுக்கு பதிலாக நீங்கள் குங்குமப்பூ இருந்தால் அது கூட சேர்த்துக்கோங்க. ஜீரா கம்பி பதம் வரணும்லாம் அவசியம் இல்லை. நல்லா கொதிச்சு வத்தி குலாப் ஜாமுன் ஜீரா மாதிரி லைட்டாக பிசு பிசுன்னு வரவும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். 30 நிமிஷம் வச்சு பாருங்கள், ரவை நல்லா பாலை இழுத்து சூப்பராக ஊறிருக்கு. நம்ம தோசை மாவு பதத்தில் வந்து கரைச்சி வச்சோம். ஆனால் இப்போ 30 நிமிஷத்துக்கு அப்புறமா ரவைலாம் வந்து பாலை உறிஞ்சிட்டு இப்போ இட்லி மாவு பதத்தில் வந்து வந்திருக்கு. மாவு ரொம்ப திக்காகிட்டா லைட்டாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்காக இருந்தாலுமே மாவு ஊற்றும் போது நல்லா விரிஞ்சு தின்னாக வராமல் அப்போ மாதிரி வந்து உங்களுக்கு ஆகிடும். மாவு ரொம்ப தண்ணி ஆகிட்டா எட்ஜஸ்லாம் வந்து உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் வராது, ஷேப் இல்லாமல் வந்துடும். ஸோ கரெக்டான பதத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு பேனை அடுப்பில் வச்சு அதில் 100 ml அளவு ஆயில் சேர்த்து ஹீட் பண்ணிக்குவோம். ஆயில் மீடியம் ஹீட் ஆகவும் ரெடி பண்ணி வச்ச பேட்டரை ஒரு குழிக்கரண்டி அளவு எடுத்து இப்படி ஊற்றிக்குவோம். மேலே இந்த மாதிரி ஆயில் ஊற்றி விட்டுக்குவோம். அப்போ தான் நம்ம திருப்பி போடும்போது மேலே இருக்க மாவுலாம் சிந்தாமல் இருக்கும். ரெண்டு பக்கமும் இப்படி திருப்பி விட்டுட்டு நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்குவோம். இதே மாதிரி எல்லா மாவையும் ஊற்றி எடுத்துக்குவோம். ஒரே அளவு மாவை ஊற்றி ஒரே சைஸில் ஃப்ரை பண்ணிக்குவோம். எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா சூடாக இருக்கிற சுகர் சிரப்பில் நம்ம இதை சேர்த்துக்கலாம். சுகர் சிரப் வந்து ஆறிடுச்சுன்னா மறுபடியும் அடுப்பில் வச்சு லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அப்புறமா சேர்த்துக்குவோம். சுகர் சிரப் வந்து சூடாக இருந்தால் தான் வந்து உங்களுக்கு உள்ளே வந்து நல்லா இறங்கும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மட்டும் இப்படி 2 பக்கமும் ஊற வச்சு எடுத்துடலாம். இதே மாதிரி ரெடி பண்ண எல்லா ஸ்வீட்டையும் இப்படி டிப் பண்ணி எடுத்துக்குவோம். அவ்வளோதாங்க, ஹெல்த்தியான வீட் ஸ்வீட் ரெடி. இது நார்த் இந்தியன் மால்புவா ஸ்டைலில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு செஞ்சுருக்கோம். மால்புவாங்கிறது நார்த்தில் ரொம்பவே ஃபேமஸான டிஷ். ஒவ்வொரு கல்யாணத்தையும் நம்ம எப்படி கேசரி வைக்கிறோமோ அதே மாதிரி அங்கே இந்த மால்புவாவை வைப்பாங்க. ஒரிஜினல் மால்புவா செய்ய மில்க் மேட், கோவா, மலாய் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம அதெல்லாம் சேர்க்காம வெறும் பாலை வச்சு வீட்டில் கிடைக்கிற சிம்பிளான பொருட்களை வச்சு செஞ்சுருக்கோம். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம கிச்சன் லவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானே ஆளில் வச்சுக்கோங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்ப்பேன். தேங்க்யூ.